எங்கள் மதுரை ஆளும் மீனாட்சியோட அலங்காரம் தான் அது. எல்லா ஊர்லேயும் 9 நாட்கள் தான் திருவிழா. ஆனால் எங்கள் ஊரில் மீனாட்சிக்கு எல்லா நாளுமே திருவிழா தான். பெண் தெய்வம்னாலே அது அழகு. ஆனால் மீனாட்சினா இன்னும் அழகு. ஸ்டாண்டர்ட். இந்த அம்மன் அலங்காரத்தில் வந்துருக்கீங்களா, உங்களை எப்படி பார்க்குறாங்க மக்கள்லாம்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். மீனாட்சி எப்படி பார்க்குறீங்க? மீனாட்சி அலங்காரத்தில் வந்திருக்கீங்க. மீனாட்சி அலங்காரத்தில் பார்க்கக்கூடிய மக்கள் உங்களை எப்படி பார்க்குறாங்க, எப்படி வெகுந்து போகிறாங்க? எல்லாத்துக்கும் பெருமையாக இருக்கும். மீனாட்சின்றது எங்கள் மதுரை ஆளும் தெய்வம். அது அலங்காரமாக வரையில் எல்லாத்துக்கும் பெருமையாக இருக்கும். பேர் ஸ்ரீ சாம்பவி. குற்றத்தில் இருக்கேன்னு உங்களுக்கு தெரிகிறதா? என்னை பொண்ணாக பார்க்குறீங்களா, தெய்வமாக பார்க்குறீங்களா, இல்லை நீங்கள் எல்லோரும் என்னை சிறுமியாக பார்க்குறீங்களா? என்ன படிக்கிறீங்க? 7th ஸ்டாண்டர்ட். எல்லாருமே என்னை வியந்து பார்த்தாங்க, நான் எப்படி இருக்கேன், எல்லாரும் எப்படி தோற்றம் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி அலங்காரம் பண்ணியிருக்கலாம் இல்லை, யாரும் பண்ணதில்லை. மீனாட்சியாக நீங்கள் காட்சி அளிக்கிறீங்களே, என்ன உணர்றீங்க? நான் ரொம்ப பெருமையாக இருக்கேன். பெருமையாக வரக்கூடிய மக்கள்லாம் உங்க கூட நின்று புகைப்படம்லாம் எடுக்கிறாங்க. புகைப்படம் எடுக்கிறப்ப உங்களுக்கு என்ன தோணும்ல? எனக்கு வந்து எல்லாரும் நம்மளை வந்து இப்படி உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது. அம்மன் அலங்காரத்தில் வந்துருக்கீங்களா, சாமி இப்போ வர்றப்ப நீங்கள் மீனாட்சி உங்களை பார்ப்பாங்க, சாமிகிட்ட என்ன வேண்டிக்கிறீங்க, என்ன கேட்பீங்க? நான் வந்து மக்கள் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டுவேன். எல்லா மக்கள் நல்லா இருக்கும். பேர் என்ன? தனுவர்ஷினி, 7th ஸ்டாண்டர்ட்.